நிலையானது என்றும் நிலையானது, உந்தன் வார்த்தைகள் என்றும் நிலையானது. குறையாதது சற்றும் குறையாதது, அதில் உறைந்திடும் அன்பு உறையாதது. இன்று உயிர் வாழ்கின்றேன் உம்மில் நிறைவாகவே, இன்று உயிர் வாழ்கின்றேன் உம்மில் நிறைவாகவே. உந்தன் பணி வாழ்வை முழுதாக நிறைவேற்றவே, இன்று விடியலை தேடி வருகின்றேன். வார்த்தையை எந்தன் வாழ்வாக்க இறைவா, விடியலை தேடி வருகின்றேன். வார்த்தையை எந்தன் வாழ்வாக்கவே. இன்றைய திருப்பலியானது ஃபீனா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும், விரைவில் ஃபீனாவுக்கு திருமணம் நடைபெற வேண்டி அவரது பெற்றோர் திருவாளர் ஜேம்ஸ் மற்றும் திருமதி அன்புமணி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எனவே இந்த கருத்துக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையில் மன்றாடுவோம். ஆண்டனி இவருடைய ஆண்மன தெளிப்பாற்றடியே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லாசர் டி குரூஸ் இவருடைய ஆண்மன தெளிப்பாற்றடியே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் இருவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவர் நினைத்து பார்க்க வேண்டும். இவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய விண்ணக கதவுகளை திறந்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே இந்த ஆண்மக்களுக்காக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை வல்லமை வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது. கடவுளுடைய அந்த வாயிலிருந்து அது புறப்படுகின்ற பொழுது அது பலனளிக்காமல் ஒருபோதும் திரும்பிய வரலாறு கிடையாது. எனவே அத்தகைய இறை வார்த்தையை நாம் ஆலயத்திலும் மற்ற இடங்களும் கேட்கின்ற பொழுது எத்தகைய மனநிலையோடு கேட்கின்றோம்? ஏனோ தானோ என்று கேட்கின்றோமா? அல்லது அந்த இறை வார்த்தையை நாம் வெளியிலே செல்கின்ற பொழுது பார்க்கின்ற இடங்களிலே, பிறரை பார்க்கின்ற இடத்திலே, பழகுகின்ற இடத்திலே, பணித்தலங்களிலே நாம் வாழ்வாக்குகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு வாழ்வாக்காத தருணங்களுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். வாழ்வாக்க வேண்டிய அந்த அருளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வில் கொண்டாட நாம் தகுதி விரும்புகிற நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் ஒழுங்கணிந்தும் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை வெளிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவானாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மோசே வழியாக திருச்சட்டம் அருளப்பட்டது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 1 முதல் 17 வரை. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்ணிலையிலும் கீழே மண்ணுலையிலும் பூமிக்கடியில் நீர்த்திழலிலும் உள்ள யாதொன்றிலும் சிலையோ ஓவியத்தையோ நீர் உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் உன் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியனின் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்கள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்விருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையும் உன் தாயும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்கு உரிய எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அது இதயத்தில் மகிழ்வை தந்திடுமே. நாளுமே நம்மை இறைவழி நடத்தி முடிவில்லா வாழ்வை தரும் வார்த்தை இறை வார்த்தை. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகுந்தது, இதயத்தில் அமைதியை நிறைவாய் தந்திடும் இயேசுவின் வார்த்தை இது. இறைவனின் வார்த்தை
வாடிடும் வேளையில் உன்னோடு நான் என்னும் இறை வார்த்தை துன்பத்தில் துயரத்தில் கலங்கிடும் வேளையில் கலங்காதே திகையாதே எனும் வார்த்தை மனதினை தேற்றி மகிழ்வினை தந்து அவரில் நிலையாய் வாழச் செய்யும் இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகுந்தது. இதயத்தில் அமைதியை நிறைவாய் தந்திடும் இயேசுவின் வார்த்தை இது. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகுந்தது. இதயத்தில் அமைதியை நிறைவாய் தந்திடும் இயேசுவின் வார்த்தை இது. பாவத்தின் பழக்கத்தில் தவித்திடும் வேளையில் பாவத்தை மன்னித்தேன் என்னும் வார்த்தை நோயினில் வியாதியில் வருந்திடும் நேரத்தில் குணமாவா என்கின்ற இறை வார்த்தை மனதினை தேற்றி மகிழ்வினை தந்து அவரில் நிலையாய் வாழச் செய்யும் இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகுந்தது. இதயத்தில் அமைதியை நிறைவாய் தந்திடும் இயேசுவின் வார்த்தை இது. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகுந்தது. இதயத்தில் அமைதியை நிறைவாய் தந்திடும் இயேசுவின் வார்த்தை இது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மனது உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை சொற்றொடர்கள் 18 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சி குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டவர்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, துறவி ஒருவர் தன்னுடைய சீடர்களை கூட்டிக் கொண்டு விவசாய நிலங்கள் மரங்கள் நிறைந்த அந்த பகுதிகளுக்கு கால்நடையாக வாக்கிங் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு தேக்கு மர தோப்பை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த சமயத்திலே துறவி தன்னுடைய சீடர்களிடம் வைரம் விழுந்த ஒரு தேக்குமரம் ஒன்றை காட்டி இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று கேட்டார். சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொன்னார்கள். ஒரு சீடன் மட்டும் மௌனமாக இருந்து கொண்டிருந்தான். துறவி அந்த சீடனை பார்த்து, உனக்கு ஒன்றும் தோன்றவில்லையா என்றான். அதற்கு அந்த சீடன் என்ன பதில் சொன்னான் என்றால், இந்த மரத்தை பயன்படுத்துபவர்களை பொறுத்தது என்று சொன்னான். இயேசுவில் அனுபவிக்கவர்களே, மேலும் அந்த சீடன் சொன்னான், இளைக்க நினைத்தால் இளைத்து வேண்டிய மரச்சாமான்களை உருவாக்கி கொள்ளலாம். பிளக்க நினைத்தால் விறகாக்கி எரித்து சாம்பலாக்கி கொள்ளலாம். பிளப்பதும் இளைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது என்று அந்த சீடன் அந்த துறவிக்கு பதில் சொன்னான். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அப்படித்தான் சிலரின் வாழ்க்கை வழியோரம் விதைக்கப்பட்ட விதையை போன்று இருக்கிறது. சிலரின் வாழ்க்கை முச்செடிகள் நடுவே விதைக்கப்பட்ட விதைகளைப் போல இருக்கின்றது. சிலரின் வாழ்க்கை பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் போல் இருக்கிறது. ஒரு சிலரின் வாழ்க்கை மட்டும்தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கின்றது. பல மடங்கு பயன் தருவதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி 4 வகை மனங்களை பற்றி சொல்கிறது. ஒன்று, பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போன்றவர்கள், நல்லதை கேட்டும் உணராதவர்கள். பாறை நிலத்தை போன்றவர்கள் நல்லதை கேட்டு துன்பம் வரும்போது உதறி தள்ளுகிறவர்கள். முச்செடிகள் நிறைந்த நிலம் போன்றவர்கள் நல்லதை கேட்டு உலக மாயை செல்வத்தால் மதிமயங்கியவர்கள். நல்ல நிலத்துக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை உணர்ந்து இறுதி வரை நிலைத்து நிற்பவர்கள், இறுதி வரை வாழ்ந்து காட்டுபவர்கள். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, புனித அன்னை தெரசா அவருடைய மனம் ஒரு பண்பட்ட நிலம் போன்று இருந்ததன் காரணத்தினால்தான் ஆண்டவருடைய வார்த்தை என்ற விதையானது அவருடைய மனதிலே வேரூன்றி இருந்ததன் காரணத்தினால்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டினார், வாழ்வாக்கினார். தன்னுடைய செயலால், தன்னுடைய சேவையால் கடவுளை அன்பு செய்தார். பிறரை அன்பு செய்வதன் மூலமாகத்தான் கடவுளை அன்பு செய்ய முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டவராக சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டார். எனவேதான் ஒரு புனிதையாக இன்று கருதப்படுகின்றார். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் பல மடங்கு பலன் தர முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களிலே கடவுளுடைய வார்த்தையை ஏனோ தானோ என்று கேட்டுவிட்டு நாம் வெளியே செல்கின்ற பொழுது அதை மறந்து விடுகிறோம், அவற்றை வாழ்வாக்காமல் விட்டுவிடுகிறோம். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக 100 மடங்கு பலனை நாம் கொடுக்க முடியாது. கடவுள் நம்மிடமிருந்து
எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால், நாம் நல்லவர்களாக அவருடைய வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே நம்முடைய உள்ளம் ஒரு பண்பட்ட நிலம் போன்றதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல நிலம் என்றால் என்ன? இறைவார்த்தையை கேட்டு அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இறைவார்த்தையை அதிகமாக கேட்க முன்வர வேண்டும். அப்படி கேட்டு அதனை வாழ்வாக்க வேண்டும், வாழ்வாக்க தயாராக வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக கருதப்படுகின்றது, பண்பட்ட நிலமாக கருதப்படுகின்றது. நாம் ஒரு பண்பட்ட நிலமாக நம்முடைய மனது இருக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருப்போம். கடவுளுடைய அந்த ஒரு எண்ணத்தை பிரதிபலிப்பவர்களாக இருப்போம். கடவுளுடைய அந்த வார்த்தையை முழுமையாக வாழ்வாக்குபவர்களாக இருப்போம். வெளியிலே பார்ப்பவர்கள் உண்மையிலேயே இவரிலே ஆண்டவர் இயேசு வாழ்கிறார், இவருடைய மனதிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்று சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு ஒரு முன்னுதாரணமான வாழ்வாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இந்த முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவேதான் கடவுள் அவர்களை அந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறார். நாமும் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குவது ஒரு சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும், துன்பம் வரும், துயரம் வரும் என்று இருந்தாலும், நம்முடைய உலக ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாமல் அவற்றையெல்லாம் கடவுளுக்காக நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி தாங்கிக் கொண்டு கடவுளுடைய ஒரு விருப்பத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, கடவுளுடைய திட்டத்தை நாம் பிரதிபலிக்கின்ற பொழுது, நிச்சயமாக நம்மை பார்ப்பவர்கள் பல பேர் ஆண்டவர் பக்கம் வருவார்கள், ஆண்டவரை பற்றி கொள்வார்கள். நாம் எல்லாம் 100 மடங்கு பலன் தரக்கூடிய பண்பட்ட நிலமாக, நல்ல விதையாக மாற முடியும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நேசரே இயேசுவே உன் பீடமே வருகின்றேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகின்றேன். நேசரே இயேசுவே உன் பீடமே வருகின்றேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உன் பீடமே வருகின்றேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகின்றேன். நல்ல நிலத்தின் விதையாக நன்மை கோடி செய்திடுவோம், நாளும் பொழுதும் நன்றியுடன் உணர்ந்தே பாடிடுவோம். வல்ல தேவனின் உருவாக வாழ முயற்சி செய்திடுவோம், வாழ்வில் உயர துடிப்போர்க்கு வழியினை காட்டிடுவோம். தேவன் நமக்காக நம் வாழ்வை பழியாக்கினார், தேடும் இறையாட்சி இடம் காண பலியாகுவோம். ஒன்று கொடுத்தால் பலன் சேரும், பலந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பலன் சேரும், உணர்ந்தே நானும் வருகின்றேன். நேசரே இயேசுவே உன் பீடமே வருகின்றேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களது என்னுடமான நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நாம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பல ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலிகள் முழுமை பெற செய்தி
ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கங்கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணைகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வேயும் மாறுபடவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணென்று ஒளியமுறிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கோ உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி எங்களுக்கு விட்டு சொல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சம் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருட திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினேன் உன்னை தருவாய். இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினேன் அருள் பொழிவாய். எந்தன் உள்ளத்தில் உயிராக வந்தாலே நானும் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. எந்தன் உள்ளத்தில் இனி நீ வந்தாலே இனிமேல் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. தன்னை தந்து வாழ்வை ஈந்து எனக்காக பலியான என் இயேசுவே, என்னை தேடி இதயம் நாடி உயிரான உடலான என் ஜீவனே, உயிராய் உறவாய் என்னில் வந்தாய், அன்பாய் அருளாய் வாழ்வை தந்தாய். உயிராய் உறவாய் என்னில் வந்தாய், அன்பாய் அருளாய் வாழ்வை தந்தாய். உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகவே. உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகவே. இதயமே இதயம் நீ வருவாய்,
உதயமே ஏங்கினேன் அருள் பொழிவாய். மண் மீதிலே மழையாகவே வளம் சேர்க்க வந்தாயே என் இயேசுவே. நீரோடை தேடும் கலைமானை போல என்னை கூட்டிச் சென்றாயே நல்லாயனே. கோதுமை மணியாய் உடலை தந்தாய், திராட்சை ரசமாய் என்னில் வந்தாய். கோதுமை மணியாய் உடலை தந்தாய், திராட்சை ரசமாய் என்னில் வந்தாய். உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகவே. உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகவே. இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினேன் அருள் பொழிவாய். எந்தன் உள்ளத்தில் உயிராக வந்தாலே இனிமேல் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. எந்தன் உள்ளத்தில் உயிராக வந்தாலே நானும் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவேற்றருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரியிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால்
அதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே, எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.